சில உண்மைகளை வந்து முக்கியமா நேற்று தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும். 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமோ எஸ்ஐஆர்னா என்ன, மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிறோம், எத்தனை விவசாயிகள் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை வைக்கிறதுக்கும் இல்லை வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் காலையில் 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு 9 மணி ஆகும். வீட்டில் யார் இருப்பா? அப்போ யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டில் காலையில் 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஒரு மீனவர்களாகட்டும், ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோழர்களாகட்டும், எல்லாருமே வீட்டு காலையில் கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும். காலையில் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு மதியானம் வந்து ஒரு பழைய சோதை கையில் எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. இப்போதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க. அதில் எல்லாமே தெளிவாக இப்போ வந்து இது என்னுடைய ஐடி, தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு, ஆனால் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது, இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது, இதை முடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்போ இந்த ஓட்டர் ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை, அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது, உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இதை நடைமுறைப்படுத்தலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ், அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தாரு பாருங்க, இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும். ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்லை நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணியிருக்கு. இதுதான் எங்கள் தலைவர். இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? அப்ப அவருடைய ஒரு காணொளி 3 கோடி பேரை நேற்று நைட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த செய்திகளும் இதை நோக்கி தான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு. இது எந்த தலைவரும் செய்யல. இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன், எங்க தலைவர் இந்தியாவில் எந்த தலைவரும் செய்யல.